துன்பங்களே உங்களுக்கு பெருமையாக அமையும். எபேசியர் 3:13, ரோமியர் 8:18. இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்படப் போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என கருதுகிறேன். 2 கொரிந்தியர் 4:6. துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை. இயேசுவின் மரணப்பாடுகளை தாங்கிச் செல்கிறோம். 2 திமோத்தி 3:12. கிறிஸ்து இயேசுவிடம் இணைந்து இறைப்பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னலுறுவர். 1 பேதுரு 4:16. நீங்கள் கிறிஸ்தவராய் இருப்பதால் துன்புற்றால் அதற்காக வெட்கப்படலாகாது. அந்த பெயரின் பொருட்டு கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். திருவெளிப்பாடு 2:9. உன் துன்பத்தையும் ஏழ்மையும் நான் அறிவேன். தெய்வமே, உமக்கு துன்பங்கள் பாடுகள் மிகப்பெரிய பெருமையாக இருந்தது. அவற்றை விட்டு நீர் ஓடி ஒழியவில்லை. எருசலேமுக்கு சீடர்களோடு செல்லும் பொழுது நீர் அவர்களுக்கு முன்னே துணிவுடன் சென்றீர். சீடர்கள் துன்பத்தை கண்டு பயந்தார்கள், மறுதளித்தார்கள், காட்டி கொடுத்தார்கள். தூய் ஆவியின் துணையிலே மாதாவின் பாதுகாப்பிலே அவர்களை திடப்படுத்தினீர். துன்பங்களை, கசையடிகளை, சிறைவாசத்தை மகிழ்வே என்று கருதினார்கள். தகப்பனே, எங்கள் வாழ்க்கையிலும் நோய்கள், பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள் கடந்து வரும் பொழுது மனமுடைந்து போகிறோம். தாங்கும் சக்தி எங்களுக்கு கொடுத்து நம்பிக்கையை மிகுதியாக்கும் ஆண்டவரே.